அரிஸ்டாட்டில்னு ஒரு மாபெரும் தத்துவ அறிஞர். அவர் தான் இந்த காப்பியங்களுக்கெல்லாம் ஒரு இலக்கண நூல் எழுதினார். அந்த நூலில் ஒரு பாத்திர படைப்புனா எப்படி இருக்கணும்னு 4 விஷயங்களை சொல்லுகிறார். ஒன்று, ஒரு பாத்திரத்தை நாம் படிக்கிறோம்னா அது மனதை கவரணும். என்னை தூங்க விடக்கூடாது. தூக்கம் வரவில்லை என்று புத்தகத்தை புரட்டினேன். போக போக அந்த புத்தகம் என்னை புரட்டி எடுத்து விட்டது என்று சொன்னானே, அப்படி ஒரு பாத்திரத்தை நான் சந்திக்கிறேன் என்றால் அது என் மனதை கவரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, எந்த நோக்கத்திற்காக அந்த பாத்திரம் படைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்கு பொருத்தமுடையதாக அந்த பாத்திரம் இருக்க வேண்டும். மூன்றாவது, நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பாத்திரமாக இருக்க வேண்டும். கற்பனை இறகுகளை விரித்து கொண்டு வெறும் குதிரையில் பறக்கக்கூடிய பாத்திரங்கள் எனக்கு உதவாது. ஆக நான் வாழ்க்கையிலே சந்திக்கிற காணக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். நான்காவது சொன்னான், முன்னுக்கும் பின்னுக்கும் முரணில்லாத பாத்திரமாக இருக்க வேண்டும். காலையில் ஒன்று சொன்னால் மாலையில் மாற்றுகிற மாறி போகிற பாத்திரங்கள் என் வாழ்க்கைக்கு உதவாது. ஆக அரிஸ்டாட்டில் சொன்ன 4 பாத்திர படைப்புகளும் யாருக்கு பொருந்துகிறதோ அந்த பாத்திரம் ஒரு தலைமை பண்பை ஏற்கக்கூடிய திறன் பெற்றது என்று அந்த நூலிலே ஒரு கருத்தை தெரிவித்தான்.